நம்ம என்னதான் ரெகுலராக வந்து கிச்சனை வந்து அப்பப்போ தொடச்சிட்டு இருந்தாலும் டீப் கிளீனிங்கிறது ஏதாவது ஒரு நாள் பண்ணால் தான் அந்த கிச்சனே கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அது போல தான் சரி இந்த மாதம் வந்து டீப் க்ளீன் பண்ணுறதுக்கு இன்றைக்கி பண்ணிடலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து ஃபுல்லாக வந்து தொடச்சிட்டு க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணான்னு சொல்லிட்டு கிச்சனை க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். லாங் வீடியோ என்னோடய யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். டைம் இருக்கும் போது செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இன்னும் வந்து கிச்சன் டூர் போடவே இல்லை. கேட்டவங்களுக்கு சீக்கிரமாகவே வந்து கிச்சன் டூரும் போட ஆரம்பிச்சிடுறேன். க்ளீனிங் ஒர்க்கை வந்து ஆரம்பித்தாலே நமக்கு அந்த டேவே வந்து ஃபுல்லாக போயிடும். அதுவும் கிச்சன் க்ளீனிங்னால் சீக்கிரமாகவே முடியாது. ஒன்று கை வச்சா இன்னொன்று வேலை அப்படியே கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கும். இன்றைக்கி எப்படியாவது வேலையை முடிச்சிடணும்னு சொல்லிட்டு மதியானம் லஞ்சையும் பாப்பாவை சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபுல் வேலையும் முடிச்சுட்டு தான் லஞ்சு சாப்பிடவே உட்காந்தேன். அதுக்கப்புறம் துணி காய போட்டுட்டு மாடியில் போய் எல்லாத்தையும் காய வச்சுட்டு ரிலாக்ஸ் ஆகிட்டு உட்காரத்துக்கே போதும் ஆயிடுச்சு நமக்கு. இன்னையோட வேலையை ஃபுல்லாக க்ளீனிங் ஒர்க்கு தான் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.